ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டால்ஸ். இந்த வீடியோவில் ஒருமை பன்மை பிழை நீக்கிய தொடர் தான் பார்க்க போகிறோம். கம்மிங் குரூப் 4ல் இதிலிருந்து 1 மார்க் கன்ஃபார்மாக நமக்கு இருக்குது. இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 9 ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 9 ரூல்ஸும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு கையில் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருமை பன்மை பிழை நீக்கிய தொடர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். புத்தகம் அப்படின்றது ஒருமை, புத்தகங்கள் அப்படின்றது 2, 3, 4 நிறைய புத்தகங்களை குறிப்பது தான் பன்மை. கால் அப்படின்றது ஒருமை, கால்கள் அப்படின்றது பன்மை. மனிதர்ன்றது ஒருவரை குறிக்கக்கூடியது ஒருமை, மனிதர்கள் என்பது பலரை குறிக்கக்கூடியது பன்மை. ஒருமை பன்மை கொண்ட பெயர் சொற்களை எழுதும்போது அவற்றிற்கு தகுந்தாற்போல் வினைச்சொற்களை கொண்டு முடிக்க வேண்டும். இப்போ நம்ம ஒருமை பன்மை கொண்ட ஒரு சொற்கள் வந்து நம்ம சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த போல் நம்ம வினைச்சொற்களை கொண்டு தான் அந்த சென்டென்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மாடு மேய்கின்றன, எக்ஸாம்பிள் பாருங்கள். மாடு மேய்கின்றன என்ற சொற்றொடரில் மாடு ஒருமை, ஒருமை பெயரை குறிக்கும் போது மேய்கின்றன என்ற பன்மை பெயரை குறிக்கும் வினைச்சொல்லை பயன்படுத்துவது தவறு. சரிங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மாடு மேய்கின்றன, மாடுன்றது ஒருமை, அதே வந்து பார்த்திங்கன்னா மேய்கின்றன அப்படின்றது வந்து பன்மை. அதனால் ஒரு மாடுன்றது ஒருமையில் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒருமையை கொண்டு தான் நம்ம முடிக்க வேண்டும், பன்மையை கொண்டு முடிக்கக்கூடாது. மேய்கிறது என்ற ஒருமை பெயரை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? வினைச்சொல்லை பயன்படுத்தும் போது மாடுன்றது ஒருமை, மேய்கின்றனன்றது பன்மை வினைச்சொல். அப்போது மாடுன்னும் போது மேய்கிறது அப்படின்ற ஒருமை சொல்லை கொண்டு தான் நம்ம முடிக்க வேண்டும், ஒருமை வினைச்சொல்லை கொண்டு தான் முடிக்க வேண்டும். மாடு மேய்கின்றன்றது தவறு, மாடுகள் மேய்கின்றன அப்படின்றது சரி. சரிங்களா? ஏன்னா வந்து பன்மையை கொண்டு முடிஞ்சிருக்கு. மாடுகள் மேய்கின்றன, இது கரெக்டான வாக்கியம். மாடு மேய்கிறது மாடுன்றது ஒருமை, மேய்கிறதுன்றது ஒருமை. அப்போ ஒருமை வினைச்சொல்லை கொண்டு தான் முடிய வேண்டும், பன்மை வினைச்சொல்லை கொண்டு தான் முடிய வேண்டும். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள். இது வரைக்கும் கிளியருங்களா? இப்போ ஒவ்வொரு ரூலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள். உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும். சரிங்களா? இப்போ ஒரு உயர்திணை அஃறிணை 2 இருக்குது. உயர்திணை அப்படின்றது உயிருள்ள ஆறறிவு உடைய மனிதர்களை உயர்திணையை குறிக்கக்கூடியது. அஃறிணைன்னும் போது ஆடு மாடு அந்த மாதிரி அஃறிணை பெயரை குறிக்க வேண்டியது அஃறிணை. இதில் உயர்திணை எழுவாய் வந்து உயர்திணை பயனிலையை பெற்று தான் வரும். அதே மாதிரி அஃறிணை எழுவாய்க்கு பின் அஃறிணை வினைமுற்று தான் வரணும். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம ஒருமை பார்த்தோமோ ஒருமைக்கு பின்னாடி ஒருமை வினைச்சொல்லை தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி பன்மைக்கு பின்னால் வந்து பன்மை வினைச்சொல்லை கொண்டு தான் முடிக்க வேண்டும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் உயர்திணை எழுவாய்க்கு பின்னால் உயர்திணை பயனிலையை தான் பெற்று வரணும். அதே மாதிரி அஃறிணை எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் வந்து அஃறிணை வினைமுற்று தான் வரணும். சரிங்களா? அவன் மிகவும் சிறந்தவன். சரிங்களா? அவன் மிகவும் சிறந்தவன், உயர்திணை எழுவாய். சரிங்களா? அவன்றது உயர்திணை, அதே மாதிரி சிறந்தவன்றது உயர்திணை பயனிலை. சரிங்களா? அவன்றது உயர்திணை எழுவாய், அவன் மிகவும் சிறந்தவன்றது உயர்திணை பயனிலை. அப்போ இந்த வாக்கியம் வந்து கரெக்டு. செகண்ட் பாருங்கள். சுப்பன் மிக நல்லவன், சுப்பன்றது உயர்திணை எழுவாய், அதே மாதிரி நல்லவன் அப்படின்னு சொல்கிறதும் உயர்திணை பயனிலை. அப்போ இந்த வாக்கியமும் கரெக்டு. வண்டி வந்தது கோழி கூவிற்று. சரிங்களா? வண்டி வந்தது கோழி கூவிற்று. வண்டி வந்ததுன்றது ஒரு அஃறிணை. சரிங்களா? கோழி கூவிற்று அப்படின்றதும் ஒரு அஃறிணை. அப்போ அஃறிணை எழுவாய்க்கு பின்னாடி அஃறிணை பயனிலை கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த வாக்கியமும் கரெக்டு. சரிங்களா? அப்போ உயர்திணை எழுவாய்க்கு பின்னால் உயர்திணை பயனிலையை கொண்டு தான் அந்த சொல் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதே மாதிரி அஃறிணை எழுவாய் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னால் அஃறிணை வினைமுற்று தான் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் கரெக்டு. செகண்ட் பாருங்கள். எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றையே பயன்படுத்த வேண்டும். எழுவாய் வந்து 5 பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அந்த மாதிரி எந்த பாலில் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வினைமுற்றை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கியம் வந்து கரெக்டு. இப்போ கோதை படித்தது. சரிங்களா? கோதை அப்படின்றது பெண்பால், படித்தது அப்படின்றது அஃறிணை வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இது வந்து தவறு. கோதை படித்தாள். அப்போது கோதை அப்படின்ற பெண்பால் வரும்போது படித்தாள் அப்படின்ற ஒரு பெண்பாலை
பெண்பால் வினைமுற்றை கொண்டு தான் நம்ம முடிக்கணும். சரிங்களா? அப்போ கோதை படித்தது அப்படின்னு சொல்கிறது தவறு. கோதை படித்தாள். பெண்பாலை கொண்டு தான் வினைமுற்றையை பயன்படுத்த வேண்டும். எந்த பாலை யூஸ் பண்ணுறோமோ இப்போ கதிரவன் படித்தான். அப்போ கதிரவன்றது ஆண்பால், படித்தான்ன்றதும் ஆண்பாலை கொண்டு தான் அந்த வினைச்சொல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. வினைமுற்று வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ கோதை படித்தாள்ன்றது கரெக்டு. அதே மாதிரி கதிரவன் படித்தான் அப்படின்றதும் கரெக்டு. கோதை படித்ததுன்றது தப்பு, கதிரவன் படித்ததுன்னு வரக்கூடாது. தேர்டு கான்செப்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்த்தோம்? உயர்திணை எழுவாய்க்கு பின்னாடி உயர்திணை பயனிலை தான் வரணும். அக்ரிணை எழுவாய்க்கு பின்னாடி அக்ரிணை பயனிலை தான் வரணும். அதே மாதிரி எழுவாய் ஐம்பால்களில் எதை நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அதை கொண்டு தான் அந்த பால் வந்து முடிய வேண்டும். அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இப்போ கோதை அப்படின்றது பெண்பால், படித்தால் அப்படின்ற பெண்பால் வினைமுற்று தான் கொண்டு முடிய வேண்டும். இப்போ தேர்டு கான்செப்ட் பாருங்கள். கல் விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் விகுதி பெறும். சரிங்களா? விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் தான் விகுதி பெறணும். அதே மாதிரி எழுவாயில் விகுதி பெற்றிருந்தால் மரியாதை பண்பை வினைமுற்றிலும் விகுதி வருதலும் பலர்பால் வினைமுற்றில் விகுதி வருதலும் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ அப்படின்றதுல எழுவாய் வந்துச்சுன்னா வினைமுற்றிலையும் பயன்படுத்தணும். அதே மாதிரி விகுதி வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்றில் விகுதி வருதலும் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். மாணவர்கள் தேர்வு எழுதினர். சரிங்களா? மாணவர்கள் தேர்வு எழுதினார் அப்படின்றது தவறானது. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அப்படின்றது தான் கரெக்டு. எழுதினார் வரக்கூடாது. இங்கே வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த வினைமுற்றும் எதை கொண்டு முடியணும்னா விகுதி பெற்று தான் முடியணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு. சரிங்களா? மாணவர்கள் விகுதி வந்திருக்கீங்க, எழுதினார் வரக்கூடாது. சரிங்களா? விகுதி பெற்றிருந்தால் மரியாதை பண்பை வினைமுற்று விகுதின்றது ஒரு மரியாதைக்குரிய வினைமுற்று. இப்போ விகுதி பெற்ற ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லும்போது ஆசிரியர் பாடம் நடத்தினார். அப்போ ஆசிரியர் வந்திருக்கு, பாடம் நடத்தினார் அங்கேயே வந்திருக்கு. அப்போ வந்திருக்கும் போது எழுவாய் வினைமுற்றில் வந்திருக்கும் போது அதே மாதிரி அதனோட முடிவும் வந்திருக்கு. அப்போ அந்த சென்டென்ஸ் கரெக்டு. மாணவர்கள் தேர்வு எழுதினார் வரக்கூடாது. விகுதி பெற்று வந்திருக்கிறதுனால அதோட சென்டென்ஸ் இறுதியிலையும் விகுதி பெற்று தான் வர வேணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து கான்செப்ட். எழுவாய் ஒருமையாயின் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற எழுவாய் வந்து ஒருமையாக இருந்துச்சுன்னா அதோட கடைசியிலையும் ஒருமையை கொண்டு தான் முடிய வேண்டும். என் எழுதுகோள் இதுவல்ல. சரிங்களா? என் எழுதுகோள் இதுவல்ல அப்படிங்கிறது தவறு. என் எழுதுகோள் இதுவன்று. சரிங்களா? இங்கே ஒருமை வந்திருக்கிறதுனால இதோட வினைமுற்றும் வந்து என்ன ஆகணும்னா ஒருமையாகவே தான் வந்திருக்கணும். சரிங்களா? என் எழுதுகோள் இதுவல்ல அப்படின்றது அங்கே பன்மையை குறிக்குது. என் எழுதுகோள் இதுவன்று அப்படின்றது ஒரு சரியான சென்டென்ஸ், சரியான வாக்கியம். எழுவாய் வந்து ஒருமையாக வந்திருக்கிறதுனால அதோட வினைமுற்றும் வந்து என்னவாக இருக்கணும்? ஒருமையாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்டுள்ள முக்கிய குறிப்புகள் இருந்து தான் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் வந்து இந்த கொஷின்ஸே வந்து டைரெக்டாகவும் கேட்கலாம். வேறு எக்ஸாம்பிள் மாற்றி கொடுக்காம இதையே கூட கொஷினாக கேட்கலாம். அடுத்து பாருங்கள், தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்ப காலத்தில் அமைந்த வினைமுற்றையே எழுத. இதில் பாருங்கள், தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருந்துச்சுன்னா அதற்கேற்ப காலத்தில் அமைந்த வினைமுற்றை தான் நம்ம பயன்படுத்தணும். அதாவது இன்றுன்னு வந்துச்சுன்னா எழுவாய் வந்து பயனிலையும் அதுக்கேற்ற மாதிரி அமையணும். அதே மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அமையணும். தலைவர் நாளை வந்தார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்தார் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் வந்து நம்ம எதிர்காலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தலைவர் நாளை வந்தார்ன்றது தலைவர் நாளைன்றது எதிர்காலம், வந்தாருன்றது இறந்த காலம். ஸோ அப்போ இது வந்து தவறு. தலைவர் நாளை வருவார்ன்றது தான் சரி. ஏன்னா நாளைன்றது எதிர்காலம், அதே மாதிரி வருவார்ன்றதும் ஃப்யூச்சர். அதனால் வந்து தலைவர் நாளை வருவார். அந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து குறிப்பு சொற்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வினைமுற்றும் இருக்கணும். அப்போ தலைவர் நாளை வந்தார்ன்றது தவறு. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இதுதான் கரெக்டு. தலைவர் நாளை வருவார். நாளைன்றது ஃப்யூச்சர், அதே மாதிரி வருவார்ன்றதும் ஃப்யூச்சர். அடுத்து பாருங்கள், வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதின் உயர்திணை பயனிலை கொண்டும் இழிவு கருதின் அக்ரிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்கியத்தில் உயர்திணையும் வரும் அக்ரிணையும் வரும். அப்படி கலந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சிறப்பு கருதி
அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம அமைச்சு எழுதணும். உயர்திணை அஃறிணை கலந்து வந்துச்சுன்னா சிறப்பாக இருந்துச்சுன்னா அது உயர்திணை பயனிலை கொண்டு முடிச்சிடணும். அது இழிவாக வந்துச்சு அப்படின்னா அஃறிணை பயனிலை கொண்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர். மூடன் அப்படின்றது உயர்திணை தானே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை குறிக்கக்கூடியது. மாடுன்றது அஃறிணையை குறிக்கக்கூடியது. அப்போது உயர்திணை அஃறிணை ரெண்டும் கலந்து வந்திருக்கு. குளத்தில் குளித்தனர், ஏன்னா வந்து இங்கே இழிவை கருதி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளத்தில் குளித்தனர்ன்றது தவறு. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனன்றது தான் கரெக்டு. அஃறிணை பயனிலை கொண்டு தான் இது முடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து சிறப்பு கருதி வரலை, இழிவு கருதி அஃறிணையை கொண்டு தான் வாக்கியத்தை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உயர்திணை அஃறிணை பெயர்கள் விரைவி வந்தால் மிகுதி பற்றி ஒரு துணைவினை கொண்டு முடித்தல் வேண்டும். சரிங்களா? உயர்திணை அஃறிணை பெயர்கள் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகுதி பற்றி ஒரு துணைவினை கொண்டு தான் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிகுதியாக மிதந்து சென்றன. சரிங்களா? மிதந்து, அப்போ மிகுதி அப்படின்ற ஒரு துணைவினையை நம்ம சேர்த்து சொல்லணும். ஏன்னா இங்கே அஃறிணையும் வந்திருக்கு, உயர்திணையும் வந்திருக்கு. அதிகமாக வரதுனால 1 2 உயர்திணை அஃறிணை மட்டும் வரலை, 2 உயர்திணை 2 அஃறிணை அந்த மாதிரி கலந்து வந்ததுனால மிகுதி அப்படின்ற ஒரு துணைவினையை கொண்டு தான் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிகுதியாக மிதந்து சென்றன அப்படின்னு தான் நம்ம முடிக்க வேண்டும். அந்த சென்டென்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மிகுதியாக அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை வந்து அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடும். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு என்னும் தொடர் ஒருமையையும் ஒவ்வொருவர் என்னும் தொடர் பன்மையையும் வினைமுற்றாக கொள்ளும். சரிங்களா? ஒவ்வொரு அப்படின்னா அந்த தொடர் வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது. ஒவ்வொருவர் அப்படின்னும் போது ஒருத்தர் மட்டும் இல்லாமல் பல பேரை குறிக்கக்கூடியது தான் ஒவ்வொருவர். அதனால் அது பன்மையை வினைமுற்றாக கொள்ளும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்தது. இதில் பாருங்கள், ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. அதனால் அதோட பயனிலையும் வந்து என்னவா முடிஞ்சிருக்குன்னா ஒருமையாகவே முடிஞ்சிருக்கு. சரிங்களா? சிறப்பாக அமைந்தது அப்படின்றது ஒருமை. ஒவ்வொருவரும் குரல் படிக்கின்றனர். ஒவ்வொருவரும்னா ஒருத்தர் மட்டும் இல்லாமல் பல பேரை குறிக்கக்கூடியது. அப்போ அதோட பயனிலையும் எப்படி முடிஞ்சிருக்குன்றனா படிக்கின்றனர், சிறப்பு கருதி படிக்கின்றனர் என்ற பன்மையை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைன்றது ஒருமை, அதே மாதிரி விளக்குகின்றது அப்படின்ற ஒருமையை கொண்டு தான் இது முடிச்சிருக்கு. ஐயம் காட்டும் ஓகாரம் வரும்போது பிரிப்புக்காக வரும் ஆவது என்னும் சொல்லின் பின்னும் அல்லது என்னும் சொல் வருதல் கூடாது. வினைமுற்று ஒருமையாகவே முடியும். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது நமக்கு டவுட்டாக ஐயம் காட்டும் ஓகாரம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஆவது என்னும் சொல்லும் அல்லது என்னும் சொல்லும் பயன்படுத்தவே கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. ஒன்றோ அல்லது இரண்டோ தருகன்னா ஒன்றோ இரண்டோன்றது அதில் நமக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அது வந்து ஒரு ஐயமாக இருக்கக்கூடிய ஒரு வினா தானே, ஐயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தானே. ஒன்றோ அல்லது இரண்டோன்னும் போது அது தவறு. ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்றது தான் ஒரு சரியான சென்டென்ஸ். சரிங்களா? நாயாவது நரியாவது தின்றிருக்கும். இங்கே நாய் நரின்றது நமக்கு என்னன்னு தெரியும். இங்கன்னா டவுட்டோட சொல்கிறோம். ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்னு டவுட்டோ சொல்கிறோம். இங்கே நாய் நரின்றது நமக்கு என்னன்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா நம்ம அல்லது வந்து பயன்படுத்தலாம். அல்லது பயன்படுத்துறது தான் சரி. ஏன்னா நாய் அல்லது நரி தின்று இருக்கும். நாய் நரி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் நாய் அப்படி இல்லைன்னா நரி தின்றிருக்கும் அப்படின்னும் போது இங்கே அல்லது வந்து நம்ம பயன்படுத்தணும். ஐயமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தில் அல்லது பயன்படுத்தக்கூடாது. என்னன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே அல்லது பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இந்த 9 கான்செப்டும் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலை பெற்று தான் வரும். அவன் மிகவும் சிறந்தவன், இது உயர்திணை எழுவாய். அதே மாதிரி உயர்திணை பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. சிறந்தவன்றது உயர்திணை பயனிலை. சுப்பன் மிக நல்லவன், அதே மாதிரி இதுவும் உயர்திணை எழுவாய் வந்து உயர்திணை பயனிலை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. அதே அஃறிணை வந்துச்சுன்னா அஃறிணை பயனிலை கொண்டு தான் முடியணும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஐம்பால்களில் எது உள்ளதோ அதை கொண்டு தான் நம்ம வந்து பயனிலையை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் வந்து எந்த பால், ஆண் பால் குறிக்குதா பெண் பால் குறிக்குதா பலர் பால் குறிக்குதான்னு ஃபஸ்ட்டு எழுவாய் பார்த்துட்டு தான் அதோட சென்டென்ஸை வந்து நம்ம அந்த ஐம்பால்களில் எது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கோதை அப்படின்றது
பெண்பால். அதே மாதிரி அந்த சென்டென்ஸை முடிக்கும்போது அதோட பயனிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்பாலை கொண்டு தான் முடிக்க வேண்டும். கோதை படித்தாள் அப்படின்றது தான் ஒரு சரியான வாக்கியம். தேர்டு கான்செப்ட் பாருங்கள், கல் விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும். இப்போ எழுவாயில் கல் வந்துச்சுன்னா அதோட பயனிலையிலும் கல் வரணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அது கரெக்டு. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். கல் விகுதி பெற்ற எழுவாய் வந்திருக்கிறதுனால அதோட பயனிலையும் கல் விகுதி பெற்று தான் முடியணும். இதுதான் தேர்டு கான்செப்ட். ஃபோர்த்து பாருங்கள், எழுவாய் வந்து ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வினைமுற்றும் வந்து ஒருமையாக தான் இருக்கணும். என் எழுதுகோள் இதுவல்ல அப்படின்றது தவறானது. என் எழுதுகோள் இதுவன்று. என் எழுதுகோள்ன்றது ஒருமை. அதே மாதிரி இதுவன்று அப்படின்ற பயனிலையை கொண்டு ஒருமை பயனிலையை கொண்டு முடிஞ்சதுனால இந்த வாக்கியம் கரெக்டு. என் எழுதுகோள் இதுவல்ல. என் எழுதுகோள் இதுவன்று. இங்கே பாருங்கள், காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்ப காலத்தில் அமைந்த வினைமுற்றையை தான் நம்ம எழுத வேண்டும். தலைவர் நாளை வருவார். தலைவர் நாளை வந்தார். நாளைன்றது ஃப்யூச்சர். அதே மாதிரி வந்தாருன்றது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. இது தவறு. நாளை ஃப்யூச்சர் வந்ததுனால வருவார், நாளைக்கு வருவார், இதுவும் ஃப்யூச்சர்லேயே தான் முடியணும். வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்துச்சுன்னா சிறப்பு கருதின் உயர்திணை பயனிலை கொண்டும், இழிவு உயர்திணை அக்ரிணை ரெண்டும் கலந்து வந்துச்சுன்னா அது சிறப்பாக இருந்துச்சுன்னா உயர்திணை பயனிலை கொண்டு முடிச்சிடணும். அதே இழிவாக இருந்துச்சுன்னா அக்ரிணை பயனிலை கொண்டு முடிச்சிடணும். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன என்றது தான் கரெக்டான வாக்கியம். அடுத்த கான்செப்ட், உயர்திணை அக்ரிணை பெயர்கள் விரைவி வந்தால் மிகுதியை கொண்டு அதோட துணைவினையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிகுதியாக மிதந்து சென்றன. ஒவ்வொரு என்னும் தொடர் ஒருமையையும் ஒவ்வொருவர் என்னும் தொடர் வந்து பன்மையும் வினைமுற்றாக தான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்ததுன்றது கரெக்டு. ஒவ்வொருவரும்ன்ற போது ஒருத்தர் மட்டும் இல்லாமல் பல பேரை படிக்கின்றனர் என்ற பன்மையை கொண்டு தான் அதை முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையும் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையும் ஒருமை இருக்கிறதுனால ஒருமையை கொண்டே முடிச்சிருக்காங்க. அடுத்தது ஐயம் காட்டும் வாக்கியம் வந்துச்சு அப்படின்னா அங்கே அல்லது ஆவது பயன்படுத்தக்கூடாது. ஒன்றோ அல்லது இரண்டோ தருகன்றது தவறு. ஒன்றோ இரண்டோ தருகன்றது சரி. சரிங்களா? ஒன்றோ இரண்டோன்றது நம்ம ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம். நாயாவது நரியாவது தின்றிருக்கும் அப்படின்றது தவறு. இங்கே அல்லது பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நாய் நரி நமக்கு ரெண்டு வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ரெண்டு வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இங்கே அல்லது வந்து நம்ம இங்கே பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்டுள்ள முக்கிய குறிப்புகள் இருந்தால் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.